தொப்பியோட உள்ள இருக்கிறானா நாங்கள் எங்க போனாலும் தொப்பியோட இருப்போம். நாங்கள் நயனாதேவிக்கு போய் கொண்டிருக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பண்ணையெல்லாம் தாண்டி வரைக்கும் அந்த வீதியில் அந்த வெளியில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட ஏராளமான கேஸுகள் வாகனங்கள் வருது. நான் நினைக்கிறேன் ஆட்டியோ ஒரு கல்யாண வீடு, நான் நினைக்கிறேன் யாரோ வாகன டிரைவர்ட்டியோ ஆட்டியோ ஓனர்கிட்ட கல்யாண வீடு கூடக்கு நிறைய லைனில் வந்து கொண்டே இருக்குது. அந்த படங்கள் வழியை வர மாதிரி எல்லாத்துக்கும் சுவத்த கலர் ரிவனோ இதை கட்டி இருக்குது, வந்து கொண்டே இருக்குது. கேடிஹெச்சுகள் கேஎஸ்கள் வாகனங்கள் எல்லாம் இந்த நிறைய வந்திருக்கேன்னு. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற பகுதி அந்த மண்கும்மான் என்ற பகுதி, அந்த கோயிலடி கிட்ட போய்கொண்டிருக்கோம் பாருங்க. மண்கும்மான் வெளியிட்ட போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ குறிகட்டுவானுக்கு வந்துட்டோம். இந்த குறிகட்டுவான்லேருந்து நாங்கள் லோஞ்சி அதில் போட்டை பிடிச்சி போகணும். நாங்கள் குறிகட்டுவானில் வந்து ஒரு டீ ஒன்றை குடிச்சிட்டு வலிக்கிட போகிறோம். வந்தோடனே வேறு தொப்பி கடையெல்லாம் இருக்குது, நான் தொப்பியை மட்டும் வாங்க போகிறோம். நாங்கள் குறிகட்டுவானில் வந்து எங்களோட சின்னாக்கள் எல்லாருக்கும் கண்ணாடிகள் தொப்பிகள் எல்லாம் நானும் வாங்கிட்டேன். தொப்பியை விட்டுட்டு வந்துட்டேன். பழமையாகவே அப்படி தான். நான் அதுக்கு போய்க்க தொப்பிலாம் போகிறதில்ல, என்ன வெயில் கூட. அப்போ அவங்க வேணுவாங்க பிறகு தொப்பி வாங்குறது கண்ணாடி வாங்கினார். நல்லா தானே இருக்கு சார். நீளத்துக்கு நீல கண்ணாடி, நீளமாக பச்சை. எங்கே போகிறீங்க இப்போ? தெரியாது. நாங்கள் நயனாதிவன்ற கோயிலுக்கு போகிறோம். அவியல் சின்னல்ல கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ சின்னல் கை குழந்தையாக கொண்டு போனது 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்குதா? இப்போ இது ஒரு நல்ல ஒரு பயணமாக இருக்கும் அவங்களுக்கு சின்னாங்க 2 பேருக்கு. நயனாதிவு பயணத்தில் நயனாதிவு கோயிலுக்கு போகிறாண்டாவே எல்லாருக்கும் பிடிச்ச விஷயங்கள் ஒன்று அந்த கடல் பயணம். அதாவது குறிகட்டு வந்தாங்க 2 இடத்துலேருந்து இடத்துலேருந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து கடலில் பயணிக்கணும். அதில் லோஞ்சு படகு எல்லாத்துலேயும் போகலாம். அதில் பயணிக்கிறதுக்கு இங்கே வர எல்லாருக்குமே பிடிக்கும். அது நாங்களும் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கோம். இப்போ கார்களில் சொந்தமாக வாராக்கள் வந்து இதில் கொண்டு விடலாம். நாங்களும் இப்போ காரெலாம் வந்தனாங்க. ஆனால் அதில் விட்டுட்டு நாங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு தொப்பி எல்லாம் வாங்கி நடந்து வர மாதிரிலாம். எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஹாரிஸ் எங்க போறீங்க? போட் போறீங்களா? நாங்கள் லோஞ்சுக்கு போய்க்கும் போது அந்த குறிகட்டுவான் லோஞ்சு ஏறுற இடத்துக்கு முன்னுக்கு ஒரு இருப்பிடம் கிடக்கு. அந்த இருப்பிடத்தில் இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கோம். இப்போ லோஞ்சு அடுத்த லோஞ்சு வந்துட்டு அரமளத்தீரத்துக்கு ஒரு லோஞ்சு நினைக்கிறேன். 9:30 போல் நாங்கள் இதில் நிற்கிறோம். இனி நான் நினைக்கிறேன் நாங்கள் போகிறதுக்கும் ஒரு 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் பயணம் இருக்குது கடலில். உள்ளே போகிறதுக்கு வந்து பாதுகாப்புக்குரிய இதெல்லாம் கொடுப்பாங்க, ஜக்கெட் எல்லாம். நல்ல சனம் உண்டே போடுது. வெள்ளிக்கிழமையுடைய ஏராளமான ஆக்கள் நிற்கணும்.
Oke, Bang, ini loh. Keris. Kerisnya bareng kok. Keris. Ya mama bareng. Ya mama bareng. Lewi. Pada melon. Orang gila udah kena sama gila. நாங்கள் லோஞ்சில் போய் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு அரமணத்தியால பயணம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோடைய நல்ல சனம். லோஞ்சிலேயே வந்து நெருக்கப்பட்டு தான் வந்து நாங்கள் இறங்கியாச்சு. உள்ள லோஞ்சில் வாரக்கு வந்து 320 ரூபா வாங்கியிருக்கணும். 3 பெரியாக்கள் 2 சின்னாக்களுக்கு சேர்த்து. என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல் வரைக்கும் வந்து இந்த வர்ணப்பய வேலையெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. உதாரணத்துக்கு வந்து இந்த ஜானை இருக்குது, அந்த ஜானை ரெண்டுமே வந்து ஒரு கருப்பு டார்க் நீலம் சார்ந்த கலரில் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரௌன் சார்ந்த கலரில் வித்தியாசமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் திருவிழாவுக்கு வந்து எல்லாம் வர்ணப்படப்பட்டிருக்கு. நான் அதுக்கு பிறகு வந்து காட்சிப்படுத்த இல்லை. இப்படி நிக்க ஐநாதி கோவிலுக்குள்ளே போய் அர்ச்சனையெல்லாம் செய்து வந்துட்டோம். என்ன ஏராளமான சனம் இன்றைய பொழுதில் அர்ச்சனையெல்லாம் செய்து வர நேரம் போயிட்டு நான் லைனில் நின்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் மேலே அர்ச்சனைக்கு லைனில் நின்று தான் அர்ச்சனையெல்லாம் செய்து இப்போ 12:45 பிறகு தான் வந்திருக்கிறோம். உள்ளே போனது 10 மணி அப்படி போயிட்டோம். கிட்டத்தட்ட 2:45 பிறகு தான் வந்து வெளியில் வந்திருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி ஆடுகள் எல்லாம் வந்து எதை கொடுத்தெல்லாம் சாப்பிடுது. வாழைப்பழங்கள் அதில் அர்ச்சனை கொண்டு வரலாம் பறித்து சாப்பிடுது. அந்த விஷவாக்கம் அடைஞ்சிட்டு என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிடுது. நயனாதீவு அந்த கடையில் இருக்கிற பக்கம் வாரம் இவங்களுக்கு எதுவும் ஜூஸுகள் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வலிக்கிட்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு தனி லோஞ்சை பிடிச்சி கொண்டு போகிறோம். என்ன சரியான சன கொண்ட வழியா இங்கே வந்து தனி லோஞ்சு பிடிக்கிறதுக்கு 5000 ரூபா அடிக்கிறோம்.
குறிப்பிட்டு நாளைக்கு வந்துடுவோம். நாங்கள் ஒரு தனி லோஞ்சில் வந்துட்டோம். நாங்கள் வரைக்கும் மிஞ்சால 2 லோஞ்சில் ஃபுல்லாக சனம் ஏறி கொண்டிருக்கு திருப்பி அங்கே போகிறதுக்கு. ஏண்டா பெரிய குடும்பம் வந்தால் தனி லோஞ்சாக போகிறது நல்லம். ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையோடைய சனம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நாங்கள் 2 மணிக்கு சரியாக திருப்பி புரியணும் இருக்கணும். தனி லோஞ்சுக்கு வந்து 5000 அடிக்கணும். நீங்கள் டிக்கெட்டாக போகிறோன்னு சொன்னால் குறைவு. ஏன்னா நாங்கள் போய்க்க 320 ரூபா கொடுத்துட்டு தான் போனாங்க. இவ்வளோ பேரும் 3 பெரிய ஆக்களும் 2 சின்ன ஆக்களும் 320 ரூபா போனாங்க.